செலிப்ரேட் பீப்புள் பிஃபோர் தே ஆர் கான் டூ ஃபார். 5 வயசில் அம்மா அப்பா தான் நம்மளுக்கு இந்த உலகமே. ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே ஒரு 12 வயசில் என்னடா ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க, படிக்க சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகவும் வெறுப்பேற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி தோணும். இதே 18 வயசில் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே ஒரு 21 வயசில் இந்த வீட்டிலேருந்து வெளியே போனாதான்ப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லி இதுக்காகவே வெளியூருக்கு வேலைக்கு போவீங்க, போயிட்டு நல்லா என்ஜாயும் பண்ணுவீங்க. அதே ஒரு 25 வயசில் தான் ஸ்லோவாக ரியலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் போல அப்படின்ட்டு. காலங்கள் நகர ஆரம்பிக்கும், வேறு ஊர், வேறு நாடு, வேறு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்ட்டு லைஃப் மாறும். அப்போ தான் ஒரு 27 வயசு அப்போ தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டியாச்சும் அம்மா அப்பாவை மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது கூடவே உங்களுக்கு அந்த சின்ன வயசு மெமரியும் வந்துட்டு போகும். நீங்கள் பசியோட ஸ்கூல்லேருந்து வரப்போ சாப்பாடோட ரெடியாக ஊட்டி விட்ட மெமரிஸ்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயமும் வர ஸ்டார்ட் ஆகும். இருந்த டைமில் ஒன்றுமே பண்ணலையே, டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு ரிக்ரெட்டும் வரும். ஐ எம் லேர்னிங் இட் த ஹார்ட் வே. அதே ஒரு 45-50 வயசில் அந்த ரிக்ரெட் இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் வென் தே ஆர் பிசைட் யூ. எல்லாரும் ஒரு நாள் கிளம்ப தான் போகிறாங்க. இங்கே நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் இருக்கணும், தனியாக தான் கிளம்பணும். ஸோ வந்து சாலிட்யூட் இஸ் சம்திங் தட் வி ஷுட் டெஃபினெட்லி ஒர்க் ஆன். அண்ட் நான் சொல்கிறது வந்து யாராச்சும் ஒரு ஆளுக்கு போயிட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ.